இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த 23வது அதிகாரமானது யோசுவாவினுடைய கடைசி மொழிகள், கடைசி வார்த்தைகள். இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூறி அவர்களுக்கு சில விதிமுறைகளை, கட்டளைகளை சொல்லுகிறார். அதாவது, கடவுள் இன்று வரை உங்களை வழிநடத்தினார். நம்முடைய முதியோர்களை வழிநடத்திய அதே கடவுள் இப்பொழுது எல்லாரையும் வழிநடத்தி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடி மோசே வழியாக என்ன சொன்னாரோ அதை நமக்கு உரிமையாக்கி கொடுத்திருக்கிறார். அப்ப எனக்கு வயதாகிறது, நானும் கண்டிப்பாக இதோ இந்த இடத்திலிருந்து போயிடுவேன், மறைந்து போய்விடுவேன். ஆனால் நீங்கள் எக்காரணத்தை மட்டும் வடமோ இடமோ தவறாமல் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழுங்க, அவரையே மட்டுமே அன்பு செய்யுங்க. வேட்டு எந்த ஒரு தெய்வத்தின் மீது நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை செலுத்த வேண்டாம். அப்படி நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு உண்மை பிள்ளையாக இருந்தீர்கள் என்றால் அவர்கள் இன்னும் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார், இன்னும் பல நாடுகளை உங்களுக்கு மீட்டெடுப்பார். அதே போல நீங்கள் தடம் புரண்டு இங்கே வாழக்கூடிய மக்களோடு இணைந்து ஆணையிட்டு அந்த தெய்வங்களை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா, எப்படி கடவுள் உங்களுக்கு ஆசி கூறினாரோ அதற்கு மறு தபுளாக உங்களை அழித்து விடுவார், இந்த மண்ணிலே அழித்து விடுவார். அதனால தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அவருடைய கடைசி ஆசிரை கொடுப்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நம்மில் நிலைத்திருக்கும் வரை அவருடைய கரமானது நம்மில் ஓங்கி நிற்கும் என்ற நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்துக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகள் அனைவரிடமிருந்தும் அமைதி அளித்த பல நாட்களுக்கு பின் யோசுவா மிகவும் வயதாகி முதுமை எய்தினார். யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும், அவர்களுடைய முதியோர்களையும், தலைவர்களையும், நடுவர்களையும், அதிகாரிகளையும் அழைத்து அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நான் வயதாகி முதுமை எய்து விட்டேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை முன்னிட்டு வேற்றினத்தாருக்கு செய்த அனைத்தையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிட்டார். பாருங்கள், யோர்தானிலிருந்து மேற்கே பெருங்கடல் வரை நான் சிதறடித்த எல்லா நாடுகளையும், மீதி இருக்கின்ற நாடுகளையும் உங்கள் குலங்களுக்கு உரிமையாக கொடுத்துள்ளேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிருந்து அவர்களை துரத்தி வெளியேற்றுவார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கூறியபடி அவர்களுடைய நிலங்களை உங்கள் உடைமையாக்கிக் கொள்வீர்கள். மோசேயினுடைய திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் கைக்கொள்வதில் கவனமாயிருங்கள். அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதபடி உறுதி கொண்டிருங்கள். உங்கள் நடுவில் எஞ்சிருக்கும் இந்த வேற்றினத்தாருடன் சேராதீர்கள். அவர்களுடைய தெய்வங்களின் பெயர்களை உச்சரிக்காமலும், அவற்றின் மீது ஆணையிடாமலும், அவற்றுக்கு ஊழியம் செய்யாமலும், அவற்றை வணங்காமலும் இருப்பதில் உறுதியாக இருங்கள். இந்நாள் வரை நீங்கள் செய்தது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த வேற்றினங்களை உங்கள் முன்னிருந்து விரட்டினார். இந்நாள் வரை எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. உங்களில் ஒரே மனிதன் 1000 பேரை வெல்வான். ஏனெனில் தம் வாக்குறுதிகளுக்கு இணங்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கருத்தாயிருங்கள். ஆனால் நீங்கள் வழி விலகி இங்கு எஞ்சியுள்ள வேற்றினத்தாருடன் சேர்ந்து கொண்டு அவர்களுடன் கலப்பு மனம் செய்து கொண்டால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிருந்து அவ்வேற்றினத்தாரை தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்க மாட்டார் என்றும், உங்கள் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு அளித்துள்ள இந்த நல்ல நிலத்திலிருந்து நீங்கள் அழிந்து போகும் வரை வேற்றினத்தார் உங்களுக்கு கண்ணியாகவும் பொறியாகவும் உங்கள் முதுகில் விழும் அந்த சாட்டையாகவும் உங்கள் கண்களுக்கு முட்களாகவும் இருப்பர் என்றும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இதோ மண்ணில் தோன்றிய யாவரும் செல்லும் வழியில் இப்பொழுது நானும் செல்லவிருக்கிறேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளிலும் ஒன்று கூட தவறவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்துடனும் முழு உள்ளத்துடனும் அறிந்து கொள்ளுங்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறின, ஒன்று கூட தவறவில்லை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தவாறு நல்லவை எல்லாவற்றையும் உங்களுக்கு வரச் செய்துள்ளார். அதுபோலவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்த இந்த நல்ல நிலத்திலிருந்து
உங்களை அழிக்கும் வரை உங்கள் மீது ஆண்டவர் எல்லா தீமைகளையும் விழச் செய்வார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறி நீங்கள் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவரின் சினம் உங்களுக்கு எதிராக பற்றி எரியும். அவர் உங்களுக்கு அளித்த நல்ல நிலத்திலிருந்து விரைவில் அழிந்து போவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.